ஓம் சக்தி தாயே எல்லாம் ஓம் செய்யலாமா. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள். இந்த காணொலிக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தலைப்பு என்னவென்றால் கைரேகை ரகசியங்கள். இந்த பகுதியில் விளக்கம் 25, அதாவது குரு வளையம், குருமேட்டை சுற்றி வரக்கூடிய ஒரு மலை போன்ற ஒரு வளையத்தை குரு வளையம் என்று சொல்கிறோம். குரு வளையத்தின் சிறப்பு என்னவென்றால், அதாவது ராஜபோகமான வாழ்வு, செல்வ செழிப்போடு, பகுத்தறிவோடு, அரசியலோடு, தலைமை பண்போடு வாழ வைக்கும் இந்த குரு வளையம். போர்டு வந்துடுவாங்க. இப்போ நம்ம குரு வளையம்ங்கிறது இந்த ஆள்காட்டி விரல் இருக்குல்ல, ஆள்காட்டி விரலுக்கு கீழே அப்படி வளையம் குருமேட்டை சுற்றி ஒரு வேலி மாதிரி ஒரு வளையம், ஒரு அரண் போன்று பாதுகாப்பாக இருப்பது குருமேட்டுக்கு சக்தியை கொடுக்கக்கூடியது குரு வளையம். இந்த குரு வளையம் சிறப்பாக இருந்து இந்த இறுதி ரேகை கரெக்டா இந்த குரு வளையத்துல போயிட்டு நடுப்புற போயிட்டு உட்காந்துச்சுன்னு வச்சுங்க, மிகவும் சிறந்த அமைப்பு. அழுத்தமாக குரு வளையம், அது 1 2 கூட இருக்கலாம், இப்படி 2 வளையம் கூட இருக்கலாம். இந்த மாதிரி இருந்ததுன்னா குரு வளையம் உள்ளவர்கள் ஒரு தலைமை பண்பு, ஒரு அரசியல் ராஜதந்திரியாக எந்த ஒரு துறையில் இருந்தாலும் அந்த துறையில் தலைமை பண்பை அதிகரிப்பார்கள். மருத்துவ துறையில் இருந்தால் தலைமை, சேவை சார்ந்த துறையில் இருந்தால் தலைமை, எந்த துறையில் இருந்தாலும், ஆசிரியர் துறையில் இருந்தால் தலைமை. அவர்களுக்கு நிறைய அவர் சொல்றத நிறைய பேர் கேட்பாங்க, கேட்டு மதிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். செல்வ செழிப்போடு ஒரு ராஜாவை போல், ஒரு அரசனை போல், அதாவது அரசபோகமான வாழ்வு, A to Z எல்லாமே கிடைச்சிடும். இளமையில் நன்றாக படிப்பார்கள். படித்து அவர்களுக்கு எல்லா கலைகளையும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகும். இந்த குரு வளையம் கையில் காணப்பட்டால் அவர்களுக்கு எல்லா கலையும் தெரியும், எல்லா மொழிகளும் எல்லாமே A to Z எல்லாமே தெரிஞ்சிருப்பாங்க. இதை கேட்டோம்னா இது தெரியாதுன்னு சொல்ல மாட்டாங்க. ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் எல்லா துறைகளிலும் சிறப்பாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. நான் சொல்றத பாருங்க, இந்த குரு வளையம் உங்க கையில இருந்ததுன்னா மிகவும் சிறந்த அமைப்பு. வாழ்வில் சிறந்த நிலையில் இருப்பார்கள். பகுத்தறிவு, அறிவு, புத்தி, திறமை அதிகமாக இருக்கும். குரு மீது ஒரு தலைமை பண்புள்ள ஒரு மேடு, அந்த மேட்டுக்கு அரண் அமைத்தது போல் இந்த இறுதி ரேகையின் ஒரு பகுதி தான் இந்த குரு வளையம். அது மாதிரி இருக்கும்போது இதை ஞான ரேகை என்றும் சொல்லுவார்கள். ஆங்கில நூலாசிரியர்கள், ஆராய்ச்சியாளர்கள் சாலமோன் என்கிற அரசனுடைய கையில் இருந்ததால் சாலமோன் ரிங் என்று சொல்லுவார்கள். அவர் திரிகால ஞானியாக இருந்தார், முக்காலத்தையும் உணரக்கூடியவராக இருந்தார். அதாவது மிருகங்கள் பேசக்கூடிய பாஷை கூட அவருக்கு தெரிந்திருப்பதாக நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். எல்லாமே ஒரு மனிதன் வராருன்னா அவருடைய எண்ணம் என்னன்னு தெரிஞ்சு மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய, சேவை ஆற்றக்கூடியவராக இருப்பார். இந்த புத்தி ரேகை என்று குரு வளையம் என்று சொல்லக்கூடிய ஞான ரேகை இருந்தால் ஞானம், கடவுள் பக்தி, இயற்கையாக பகுத்தறிவு எல்லாமே அவர்களுக்கு நிறைந்து இருக்கும். இளமையில நல்லா படிச்சு அந்த சகல கலைகளையும் கற்றுணர்ந்து இளமையில் காதலில் சூரராக இருப்பார். காதல் துறையில் இன்பத்தில் சந்தோஷமாக இருப்பதற்கு வாய்ப்புண்டு. அதுலேயும் சுக்கரமேடு அதிகமாக இருந்து சந்திரமேட்லேருந்து விதி ரேகை போயிட்டு, விதி ரேகை சந்திரமேட்லேருந்து போயிட்டு செவ்வாய் மேடு நல்லா இருந்து செவ்வாய் ரேகையும் இந்த மாதிரி இருந்துருச்சுன்னு வச்சுங்க, அவர்கள் எண்ணற்ற காதலிகள் ஆணா இருந்தால், காதலிகள் பெண்ணா இருந்தால், காதலர்கள் நட்பு, அன்பு, பாசம், இதுல ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழுவார்கள். அதாவது வாலிப வயதில், நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்க, வாலிப வயதில், இளமை வயதில், அதாவது ஒரு 20லேருந்து ஒரு 30-35 வயசு வரைக்கும் நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, இல்லறம் நன்றாக இருக்கும். அதாவது காதல் அதிகமாக இருக்கும், தொடர்பு அதிகமாக இருக்கும் சொல்லலாம். இப்போ இதுல நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு. மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய பகுத்தறிவுவாதியாக எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் தலைமை பண்பை ஏற்பார். நாட்டுக்கு நல்லது செய்யணும், மக்களுக்கு தொண்டு செய்யணும். வரவங்களுக்கு என்ன ஒருத்தர் பார்த்த உடனே
அவருக்கு என்ன தேவைங்கிறத பார்த்து செய்யக்கூடிய, முக்காலமும் உணரக்கூடிய ஒரு நல்ல அறிவாளியாக, நல்ல திறமை உள்ளவராக, நல்ல செல்வம் உள்ளவராக இருப்பார். ஒரு சில பேர் சாதாரணமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேச்சு திறமை அவங்களுக்கு நல்லா இருக்கும். அந்த சாதாரணமா உள்ளவங்க எப்போது அந்த செல்வ நிலைக்கு வருவார்கள் என்று கேட்டால், இந்த சூரிய ரேகை அவருக்கு எப்போது எந்த வயசுல, இறுதி ரேகையில இருந்து ஆரம்பிக்குது சூரிய ரேகை. 50 வயசுக்கு மேலதான் அவருடைய செல்வம், செல்வாக்கு, புகழ் எல்லாம் சிறப்பா இருக்கும். இப்ப இந்த இந்த கையில இப்ப நம்ம போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, சூரிய ரேகை வந்து ஒரு 29ல இருந்து உங்களுக்கு 29 வயசுல இருந்து செல்வம், புகழ், வெற்றி எல்லாமே இந்த இந்த குரு வளையம் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ராஜ்யபோகமாக, ஒரு அரசியல் நிபுணராக, மருத்துவ நிபுணராக, எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் தலைமை பண்பை ஏற்கக்கூடிய, ஒரு நல்லது செய்யக்கூடிய, ஒரு செல்வ வளம் மிக்க, அறிவு, ஆண்மை எல்லாமே இருக்கும் அவருக்கு. இல்லாத விஷயங்களை A to Z எல்லாத்திலையும் சிறப்பாக இருப்பார். இந்த விதி ரேகை, சூரிய ரேகை, சூரிய ரேகை எந்த வயதில் ஆரம்பமோ அந்த வயதில் முழுமை அடையும் என்று கூறி, மித்த ரேகைகள்லாம் நல்லா இருந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை. மித்த ரேகை சரியில்லைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் குறையும். ஒரு சில பேருக்கு லைட்டா அப்படி இருக்கும், இப்படி லைட்டா பாதி அளவு தான் இருக்கும், பாதி அளவு இருக்கும். அப்படிங்கும் போது பலன் குறைபடும், அந்த எண்ணம் அதிகரிக்கும். இப்போ ஒரு சில பேருக்கு வந்து எனக்கு வந்து அந்த தொடர்புலாம் இல்லை சார்னா, அந்த எண்ணம், ஆசை, எண்ணம் உருவாகும். நிறைய பேரோட தொடர்பு கொள்ளணுங்கிற எண்ணம் உருவாகும். அதனால போய் தொடர்பு வச்சுக்கணுங்கிற இது கிடையாது. எண்ணத்தை உருவாக்குவது இந்த ரேகைகளுடைய ஒரு நோக்கம். மேடுகள் நல்லா இருந்து இந்த ரேகை நல்லா இருந்ததுன்னா செல்வ சீமானாக ஒரு அரச போகமான வாழ்வு கிட்டும். நல்ல ஒரு தனி பெரும் பான்மையாக, இது எல்லார் கையிலும் இருக்காது. ஒரு அரசருக்கு இணையாக நல்ல படிச்சு நல்ல மேதையாக இருப்பார்கள். எல்லாமே தெரியும், ஒருத்தங்களை பார்த்தோன்னா புரிஞ்சுப்பாங்க. இவருக்கு என்ன தேவைங்கிறத செய்யக்கூடிய ஒரு மன ஆற்றல் அதிகமாக இருக்கும். ஆற்றல் ரேகை, அதாவது மன உறுதி ரேகை அப்படின்னு நம்ம சொல்லலாம். திறமை அதிகமாக இருக்கும், அறிவு நிறைய இருக்கும், முக்காலமும் உணரக்கூடிய, எல்லா உயிரினத்திற்கும் நன்மை செய்யக்கூடியவராக இருப்பார் என்று கூறி, மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.